ராமானுஜர் திருவடி போற்றி. எம்பெருமானாக விளங்குகிற ஸ்ரீமன் நாராயண பெருமானுடைய அவதார திருத்தலங்கள் 108 வைஷ்ணவ தலங்களில் 81வது திவ்ய சக்கரம் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடி என்கிற திருத்தலம். இத்தலத்தில் இன்றைய நாள் மலைமேல் நம்பிடு பெருமான் நின்ற பெருமானாக இங்கே நம்பியாறு உற்பத்தி ஆகக்கூடிய திருத்தலம் சொல்லக்கூடிய ஊற்றுக்கண் இடத்துல நம்பிராயன் பேரு அருளாய் தவமாய் பேர் பெற்ற திருவுருவாய் அஷ்டலட்சுமி கடாட்சத்தோடு அனுக்கிரக தேவதையாக நின்று அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் திருக்குறுங்குடி வீரமடத்தினுடைய ஒரு கைங்கரியமாகவும் எம்பெருமானுடைய அருளாலும் ஒரு கோட்டை எண்ணெய் காப்பு. ஒரு கோட்டைனா 28 மரக்கா. இன்றைய கணக்கின்படி ஒரு மரக்காங்கிறது 8 கிலோ எண்ணெய் அப்படின்னு பேரு. அதுல 28 மரக்கா. ஒரு மரக்கா அப்படிங்கிறது 8 கிலோ எண்ணெய் கணக்கு வச்சுக்கணுங்க. இந்த மடத்தினுடைய வயதிலே விளையப்பட்ட இந்த மடத்தினுடைய இடத்திலேயே அந்த எண்ணெய் விதைச்சு அதை விளைய வச்சு சுத்தமான கருப்பட்டி எடுத்து இந்த எண்ணெயை தயாரித்து எப்பெருமானாகிய மலைமேல் நம்பிராயனுக்கு எண்ணெய் காப்பிடக்கூடிய நாள். அந்த எண்ணெய்க்கு ஏகப்பட்ட மந்திரங்களை பிரயோகப்படுத்தி மந்திர சக்திகள் அந்த எண்ணெய்க்கு கூட்டுவித்து சகல விதமான நோய்களும் போகும்படியா புனிகள் போகும்படியா அனுகிரகம் பண்றதுக்காக எம்பெருமானுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த எண்ணெயை சகல பிணி 64 நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி அந்த எண்ணெய்க்கு இருக்கிறது சொல்லுவாங்க. தைலக்காப்பு. அந்த மரகத திருமேனி மூலிகை கல்லால் உருவாக்கப்பட்டது. அதில் பட்டு வரக்கூடிய அந்த எண்ணெய் மருத்துவ குணம் நிறைந்தது சொல்றாங்க. பொதுவாக உடலில் உள்ள ரணங்கள் ரோகங்கள் போகும்படியாக அந்த ரோகத்தை கொன்றக்கூடிய நிலையில ஜாதக ரீதியா தோஷங்கள் இருந்தாலும் போகும்படியாக கைகால் வலி, தலைவலி, தூக்கு வலி, அடிப்படை சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு உண்டான நிவாரணத்தை தரக்கூடிய அருள் இந்த தைலத்துக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தைலக்காப்பு திருவிழாவை பார்ப்பவர்களுக்கும் அங்கு பிரசாதமான தைலத்தை கொடுக்குறாங்க. சகல விதமான ஜீவராசிகளும் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பெருமக்களும் நன்மை பெறும் பொருட்டும் யாகங்கள் பூஜை எல்லாம் எனக்கு நடந்திருக்கு. எம்பெருமானுடைய மலைமேல் நம்பி இடத்துல திருக்கோஷ்டி எங்க நம்பி சாமி அவர்களே திருக்கோஷ்டி பண்ணாங்க. சாமி அவர்களே அந்த திருக்கோஷ்டியில பாடுறாங்க. பார்க்க கண்ணுள்ளாத காட்சி. எம்பெருமானுடைய அந்த நெற்றி, அந்த கண்ணு, அவேகத்த கரம், அந்த வெள்ளி திருமேனி, அலங்காரம் பண்ண அந்த நிலை, ஆரத்தி நிலையெல்லாம் பார்ப்பதற்கு பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா மாத்திரம்தான் கிடைக்கும். இந்த நாளில் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. நான் பார்ப்பதோடு நீங்களும் பார்க்கும்படியாக இந்த சேனலின் மூலமாக தென்னவன் யூடியூப் சேனல் இதன் மூலமாக உங்களுக்கு வழங்கி பெருமை கொள்கிறோம். நன்றி. எம்பெருமான் திருத்தாள் ராஜகிருஷ்ணன். மகா கணபதி சரணம். பூபாரத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம். பூபாரத்தை சுமந்து இயக்கும் புண்ணிய புருஷனே சரணம். புத்தியும் சக்தியும் நித்தமும் அருளும் சத்திய ஜோதியே சரணம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவா நீ, பெருவாழ்வு தரவா நீ. ரெண்டு பேரும் கழட்டு போற நடக்க முடியாம பின்னும் வந்துட்டு நடக்கான். என்ன செய்ய கூட்டு போண்டிருக்கு. மூலிகை தனியாக வரும்.
எம்பெருமானே நாராயணா அருள் செய். மலைமேல் நம்பி சரிங்க மருந்து சாப்பிட முடியாது. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. பதம் பெரும் நடன பரமசபாபதி. பதம் பெரும் நடன பரமசபாபதி. தகதிமி தகவென தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய. தகதிமி தகவென தாண்டவம் ஆடிய. சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இரு பெரும் முனிவர்கள் விழிகள் குளிர்ந்திட இறை நடம் புரிந்த நிலம். இறை அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர். அறிவெனும் களத்தினில் மாணிக்க வாசகர் செருபகை தவிர்த்த தலம். சிவ சிதம்பரம் சேர்ந்தால் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு. தில்லை சிவனருள் நிலையுண்டு. ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். ஓதிய ஐந்தெழுத்தின் அருளால் நந்தன் ஜோதியில் கலந்த இடம். அந்த
சிதம்பரம் சேர்ந்தார் இகபரம் இரண்டும் சீர்பெற வழியுண்டு இல்லை சிவனருள் நிலையுண்டு. அவள்தான் அனைத்தையும் ஆட்டுபவள், அருளால் இருளினை போக்குபவள். அவள்தான் அனைத்தையும் ஆட்டுபவள், அருளால் இருளினை போக்குபவள். அவள்தான் அனைத்தையும் ஆட்டுபவள், அருளால் இருளினை போக்குபவள். மழையாய் பொழிவாள் மனத்தினிலே, மழையாய் பொழிவாள் மனத்தினிலே, சுடராய் ஒலிவாள் கணத்தினிலே. அவள்தான் அனைத்தையும் ஆட்டுபவள், அருளால் இருளினை ஓட்டுபவள். இல்லையில் அவள் பெயர் சிவகாமி, திருக்கடவூரினிலே அபிராமி. இல்லையில் அவள் பெயர் சிவகாமி, திருக்கடவூரினிலே அபிராமி. நெல்லையில் காந்திமதி அன்னையவள், நெல்லையில் காந்திமதி அன்னையவள். நீலக்கடலோரம் கன்னியவள், நீலக்கடலோரம் கன்னியவள். அவள்தான் அனைத்தையும் ஆட்டுபவள், அருளால் இருளினை போட்டுபவள். அவள்தான் அனைத்தையும் ஆட்டுபவள், அவள்தான் அனைத்தையும் ஆட்டுபவள், அருளால் இருளினை போக்குபவள். மணமகளாயிருப்பாள், மணமகளாயிருப்பாள் மதுரையிலே, மலருடைகள் தரிப்பாள் மயிலையிலே. மணமகளாயிருப்பாள் மதுரையிலே, மலருடைகள் தரிப்பாள் மயிலையிலே. திருமயிலையிலே, திருமயிலையிலே. கணவனை வேண்டிடுவாள் காஞ்சியிலே, கணவனை வேண்டிடுவாள் காஞ்சியிலே. கடைக்கண் காட்டிடுவாள் காசியிலே, கடைக்கண் காட்டிடுவாள் காசியிலே. அவள்தான் அனைத்தையும் ஆட்டுபவள், அருளால் இருளினை போக்குபவள். ஞானப்பால் தருவாள், ஞானப்பால் தருவாள் காழியிலே, சீர்காழியிலே. ஞானப்பால் தருவாள் காழியிலே. இந்த கோயிலுடைய சிறப்பு அழகன் திருவடி அணிந்தனன் சித்தர் என்ற அழுகண்ணன் சித்தர் அப்படி பேரு. அழுகிண்ணி சித்தர், அழகான கண்களை உடைய அழுகண்ணி சித்தர். பாண்டு சித்தர்ல ஒருத்தராகி அழுகண்ணி சித்தர் இந்த இடத்துல ஜீவ சமாதியாக இருக்கிறாங்க. மலைவேல் நம்பி திருக்கோயில்ல எம்பெருமானுடைய திருவடியை தாங்கிய ஒண்ணு கோயிலுடைய திருக்கோயிலுக்கு நேர கீழே இதுக்கு மேலதான் பெருமான் இருக்காரு. எம்பெருமான் நாராயண பெருமான்
திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு முந்தைய திருக்கோயில். அழகிய மலைமேல் நம்பின்னு பேரு. திருக்குறுங்குடி என்கிற திருத்தலத்திலிருந்து 7 கிலோமீட்டர் மலையில ஏறி வரணும். இங்க பச்சையாறுன்னு சொல்லக்கூடிய பெரிய மகாநதி இங்க உற்பத்தியாகி வந்துகிட்டு இருக்கு. சர்வகோடி புண்ணிய தீர்த்தம்னு பேரு. இந்த மலைக்கும் இந்த இறைவனுக்கும் சிறப்பு. இங்க இருக்கக்கூடிய அழகண்ணி சித்தருடைய ஜீவசமாதி ஒரு முறை வந்து இங்க தியானம் பண்ணி பாருங்க, சகலமும் நீங்கள் பெறலாம். பொந்தாயிரம் புளியாயிரம்னு சொல்லுவாங்க. அதன்படி இந்த புளிய மரம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்க இருக்கப்படுதா சொல்லுதாங்க. மலைமேல் நம்பியினுடைய திருப்பாதத்துல இருக்கு. அழகண்ணி சித்தர்னு சொல்லக்கூடிய சித்தர், பாராட்டு சித்தர் ஒருத்தருடைய ஜீவ சமாதி பீடம். அணையா திருவிளக்கு இன்னைக்கும் போட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்றைய நாளில் என்னோடு எங்கள் அருளான பாண்டி, என்னுடைய ஓட்டுநர் பாபு, என்னுடைய வைத்தியர் பிங்கிலங்காடி, ஆமா என்னுடைய பிங்கிலங்காடி வைத்தியர்னு பேரு. அவரு மோகன்ராம் அப்படின்னு பேரு. இன்னொன்னு அவருக்கு ஆயிரத்தி எம்ஜிஆருக்கு வச்ச பேரு மகேந்திரகிரி வர்மன் பேரு. கதிராமங்கலம் ஊர்ல இருக்கக்கூடியவர். அனுமான் சித்து பெற்றவர், பெரிய அருளாளர். தொற்றை வியாதி உடனே குணமாகும் அப்படிங்கிறது எங்களுடைய பரம்பரையான நிலை. அகத்தியருடைய அருளால எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்னு இந்த அழகண்ணி சித்தரை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். அழகில் அவனுக்கு இணை யாரு? ஆறுமுகன் அவன் பேரு. பாரில் அழகில் அவனுக்கு இணை யாரு? நீ அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர, அன்பு கொண்டே உன் துன்பங்கள் தீர, அனுதினம் அவன் பெயர் கூறு. தாமரை மலர்கள் ஆறு, அதில் தவழ்ந்தன குழந்தைகள் ஆறு. வேலொன்று அவன் கையில் உண்டு, அன்பர் வினைகளை தீர்ப்பதற்கென்று. வேலொன்று அவன் கையில் உண்டு, அன்பர் வினைகளை தீர்ப்பதற்கென்று. நீ வேலை நினைந்து வணங்கி வந்தாலே வாழ்வில் சுகம் என்றும் உண்டு. நீ வேலை நினைந்து வணங்கி வந்தாலே வாழ்வில் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளர் பெரும் பசுக்கள். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலடாய். மாற்றாருதற்கு வலி தொலைந்துன் வாசற்கண், ஆற்றாது வந்து உன் நடிப்பணியுமா போலே போற்றியா வந்தோ புகழ்ந்தேலோரின் காவாய். அங்கன்மாஞாலத்தரசர் அங்கன்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறு சிறுதே மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கணிரண்டும் கொண்டு
எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோரெம்பாவாய். மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் மாரிமலை முழைஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி ஊறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியமாராய்ந்தருளேலோரெம்பாவாய். அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி. அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி. கொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாவிருந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரெம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் அரை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். மாலே மணிவண்ணா
அருள் நம்பி திருத்தாள் போற்றி. சுவாமி அழகிய நம்பிராயர் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அருள் தெய்வமான மலைமேல் நம்பி நாராயணா நாராயணா நாராயணா. தமிழ் மாலை 30 தப்பாமே திங்கள் பரிசுரைப்பாயிரண்டு மால் வரைத்தோர் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் வெற்றின் குருவர் கடல் அடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேரிகளால் சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்டாத்தை போதை சொன்ன பாலை போதும் தப்பாமல் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று ஆயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு மாண்டாண்ட நின்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திரு காப்பு வல்லாவும் புகழ் வாழி வாழியே அடியார் மாமுனியே ஏராளம் பெய்யவழி கொள்ளும் வாழி திருநாமணிந்தயனில் வாழி அடர்ந்தவரும் முடிவுகளை அடர்ந்துதான் வாழியே திருகனை சிறுகோம் வாழியே செல்வத்தும்
பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்காமலன் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவரெம்பாவாய் எங்கும்